இயக்குனர் மற்றும் நடிகருமான நம்ம பிரதீப் ரங்கநாதன் கோமாளி படத்து மூலிமா டேரக்டர் ஆனாங்க. ஸோ இந்த படத்தோட கதை அவருடைய கதையாக வந்துட்டு பார்த்திபன் அசிஸ்டன்ட் டேரக்டர் கேஸ் போட்டிருந்தாரு. அந்த கேஸையும் முறியடிச்சிட்டாருங்க ஒரு வழியாக. அந்த படத்தையே டைரக்ஷன் பண்ணி எல்லா 90s கிட்ஸோட நினைவுகளை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்த அந்த டேரக்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக லவ் டுடே படம் எடுத்தார். இன்றைய காதல் எப்படி எந்த காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு, இன்றைய காதல் இப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி தத்துரூபமாக அப்படியே கதையெல்லாம் அப்படியே அழகாக சொல்லியிருப்பாருங்க காமெடியோட. இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அடுத்தபடியாக விக்னேஸ்வரன் இயக்கத்தில் எல்ஐசி என்ற படம் நடிச்சிட்டு வராரு. ஸோ அந்த படம் ரைட்டரும் அவர் தாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிய போகுதுங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அடுத்தபடியாக ஏஜிஎஸ் கல்பாத்தி அகோரம் அந்த ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அடுத்த படத்துக்கு நடிக்க கம்மிட் ஆகிருக்காங்க. அஸ்வந்த் மாரி இயக்கத்தில் இந்த படம் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த படத்தோட டைட்டில் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஃபயராக இருக்கணும்னு சொல்லி ஏஜிஎஸ் கல்பாத்தி அகோரமே டைட்டில் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லி நல்லா ஃபயராக வைங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் நடிகர் மட்டும்தான். ஆனால் வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா யோசிச்சு ட்ராகன்னு சொல்லி இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம் அந்த 2 படம் எப்படி எந்த அளவுக்கு நல்லா ஓடுது, எந்தளவுக்கு கதைக்களம் அமைஞ்சிருக்கு, எந்தளவுக்கு ரசிகரில் கொண்டு செலுத்த போகுது, இதில் எப்படி மாறுபட்டு நடிச்சிருக்காரா எப்படின்னு நம்ம படம் பார்த்தா தாங்க தெரியும்.